அக்குபஞ்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தோல் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக புரியும். இப்போ நமக்கு வந்து நம்ம உடம்புல தோள்கள் இருக்கு இல்லையா, இந்த தோள்கள் மேலே தான் அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. ஸோ இந்த தோள்களில் வந்து நமக்கு எப்படி தோள்கள் கீழே வந்து ரத்த நாளங்களில் ரத்தம் பாய்ஞ்சிட்ருக்கு இல்லையா, அந்த மாதிரி தோள்கள் மேலே மெரிடியன் சேனல்ஸ்ன்னு இருக்குது. இந்த சேனல் மூலிமா தான் நமக்கு வந்து எனர்ஜி வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருக்குது பிரபஞ்ச ஆற்றல். இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ மூச்சு காற்று இருக்குது, மூக்கு வழியாக நமக்கு வந்து ஆக்சிஜன் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்புல தோள்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலில் உடம்பு இழுத்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் வந்து பார்த்தோம்னா சேனல் வழியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த சேனல் தான் வந்து பார்த்தோம்னா அக்குபஞ்சரில் 14 மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 14 சேனல் மூலயமா நமக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. இதில் 12 உள்ளுறுப்பு இருக்குது. சரிங்களா, நம்ம உடம்புல வந்து 12 உள்ளுறுப்பு இருக்குது. அந்த 12 உள்ளுறுப்புக்கு தனித்தனி சேனல் இருக்குது. இப்போ ஏதாவது வந்து உள்ளுறுப்பில் பிரச்சனை, அந்த சேனலை ட்ரீட் பண்ணும்போது அது ரெக்கவர் ஆகுது. இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 மெரிடியன் இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான 14 மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு 341 புள்ளிகள் இருக்குது. அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ஓகே, இப்போ 341 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சரில் ஒரு அங்கீகரிக்கப்பட்டு வச்சுருக்காங்க. 341ல் 65 பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். இது வந்து என்ன ஆகும்னா இந்த முழங்கைக்கு கீழே முழங்காலுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரபஞ்ச ஆற்றலை அதிகமாக இழுக்கக்கூடிய புள்ளிகள். ஸோ இந்த புள்ளிகள் வந்து மற்ற புள்ளிகளை விட அதிகமான பிரபஞ்ச ஆற்றலை வந்து உடம்புக்கு இழுக்கிறது. ஸோ அதனால் இது வந்து எலமெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த பாயிண்ட்ஸ் மூலயமா தான் அக்குபஞ்சர் வந்து இது ஒர்க் ஆகுது. இந்த பாயிண்ட்ஸில் கிரகிக்கப்பட்ட எனர்ஜி வந்து சேனல் மூலயமா ட்ராவல் ஆகி ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் சென்றுட்டுருக்கு. இப்போது நமக்கு ஏதாவது உள்ளுறுப்பில் பிரச்சனை வருதுன்னா நிச்சயமாக சேனலில் இந்த பிரச்சனை பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அக்குபஞ்சர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம்.